மிக மிக எளிமையான பெண்மணியாக இருக்கிறார். குப்பையை அள்ளி சுத்தம் செய்கின்ற பணிக்கு சென்றிருக்கிறார். அந்த ஹாட் பாக்ஸை திறந்து பார்த்தா உள்ளே இருந்தது நகைகள், தங்க நகைகள். $45 லட்சம் பெருமானம் உள்ள நகைக்கு ஆசைப்படாத எளிய துறவியாக அவர் கண்களுக்கு தெரிகிறார். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பத்மாவை வரவழைத்து அவருக்கு சான்றிதழ் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் கொடுத்திருக்கிறார் என்றால் தூய்மை பணியாளர்களுக்காக அமர்ந்து சாப்பிடுவதற்கான இடங்கள், அவர்கள் வயிறார உண்ண வேண்டும் என்பதற்காக ஆரோக்கியமான உணவு, இவ்வளவு தூரம் வாழ்க்கையில் உயர்த்தி இருப்பது நம்முடைய திராவிட மாடல் அரசு மட்டும்தான். அந்த பெண்மணி பேச பேச ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படி கூட ஒரு பெண்மணி இருக்க முடியுமா? இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு நேர்மையாக, இவ்வளவு சந்தோஷமாக ஒரு பெண்மணி அவருடைய கணவரோடு சேர்ந்து நின்று பேசுகிறாரேன்னு ஆச்சரியமா இருந்தது. அவங்க சொல்றாங்க, நான் 5:30 மணிக்கு கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவேன், 6 மணிக்கு கையெழுத்து போட்டுருவேன், 6 மணிலேருந்து என்னோட வேலையை ஆரம்பிச்சிருவேன், 10 மணி வரைக்கும் வேலை பண்ணுவேங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீ பிரேக், அதுக்கப்புறம் காலை உணவை சாப்பிட்டுட்டு திரும்பவும் 1 மணி வரைக்கும் வேலை பண்ணுவேன் அப்படின்னு ஆஃபீஸ் போயிடுவேன், கையெழுத்து போடுவேன், அப்புறம் வேலை பண்ணுவேன். இப்படியெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லும்போது நீங்கள் நினச்சிக்கலாம் அவங்க ஏதோ கார்ப்பரேட் ஆஃபீஸில் வேலை பண்ணுறாங்க, பெரிய ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணுறாங்க அப்படின்னு. இல்லை, நாம் எல்லாம் குப்பையை அள்ளி கொண்டு போய் போடுகிறோம் அல்லவா குப்பை தொட்டியில். அந்த குப்பையை பொறுக்குகின்ற, குப்பையை அள்ளுகின்ற, குப்பையை சுத்தம் செய்கின்ற பத்மா என்கின்ற அந்த பெண்மணியை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். மிக மிக எளிமையான பெண்மணியாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக உச்சபட்சமாக சம்பளம் என்பது இப்போது அவர் வாங்குகின்ற 20,000 ரூபாய் தான். அந்த 20,000 ரூபாய்க்கு இப்போது வந்து நிற்கிறார். நான் ஆரம்பித்தது 2,000 ரூபாயிலமா அப்படின்னு அந்தம்மா சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த புன்னகையை தவறவிடவே இல்லை. அவரை பற்றி எதுக்கு இப்போ இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, அவர் செய்திருக்கக்கூடிய ஒரு செயல், அதன் மூலமாக அவர் எவ்வளவு நிமிர்ந்து நிற்கிறார், எவ்வளவு தூரம் திருவள்ளுவரின் அறத்துக்கு சான்றாக நிற்கிறார் என்பதை நாம் வியந்து பார்க்க வேண்டும். ஒன்றும் இல்லை, வழக்கம் போல அவர் குப்பையை அள்ளி சுத்தம் செய்கின்ற பணிக்கு சென்றிருக்கிறார். அங்கே ஒரு கவரை கண்டெடுக்கிறார். ஒரு பிளாஸ்டிக் கவருங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள ஒரு ஹாட் பாக்ஸ் இருக்குது. ஸோ யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க, அது உள்ள சாப்பாடு இருக்கும் என்பதாக அந்த குப்பை தொட்டியின் பக்கத்தில் இருந்து அந்த ஹாட் பாக்ஸை எடுத்துட்டு ஆஃபீஸ் போயிடுறாங்க. அங்கே ஹாட் பாக்ஸ் தானே, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றலாம், ஏதாவது சாப்பாடு இருக்கும் என்பதாக அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். வீட்டுக்கு போகும்போது அந்த ஹாட் பாக்ஸை திறந்து பார்த்தா உள்ளே இருந்தது தங்க நகைகள். அப்புறம் திரும்பவும் ஆஃபீஸ்க்கு வந்து இந்த ஹாட் பாக்ஸை திருப்பி கொடுத்து அந்த மேலதிகாரிகள் அந்த கவரை திறந்து பார்த்தா 45 லட்சம் பெருமானம் உள்ள 45 பவுன் நகைகள் அதில் இருந்திருக்குங்கிறது தான் மிக முக்கியம். அதற்கப்புறம் காவல்துறையினரிடம் போய் அவர்களிடம் அந்த நகையை ஒப்படைத்து அந்த நகையை தொலைத்தவரும் அந்த இடத்திற்கு வந்து அவர்களிடம் அந்த நகையை பெற்றுக்கொள்கிறார்ங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஒரு எளிய பெண்மணி 2,000 ரூபாய் சம்பளத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த அந்த பெண்மணி இப்போதுதான் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னையில் பணியாற்றக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர். நாம குப்பை போடுவோம், அதை எடுத்து சுத்தம் செய்கின்ற தூய்மை பணியாளரை நாம் என்ன சொல்லுவோம், அவங்க குப்பைக்காரங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையில் குப்பைக்காரர்கள் நாம் தான் என்பதை அந்த பெண்மணியின் செயல் நிரூபித்திருக்கிறது. 45 லட்சம் பெருமானம் உள்ள நகைக்கு ஆசைப்படாத ஒரு எளிய துறவியாக அவர் கண்களுக்கு தெரிகிறார். இன்றைக்கெல்லாம் துறவிகள் கூட நகை நட்டோடு அத்தனை பவுன் நகைகளை அணிந்து கொண்டிருக்கும் போது இந்த பெண்மணி மற்றவர்கள் பணம் எனக்கு வேண்டாமா என்று அவர் சொல்கிறார். நான் இப்போ இருக்கிற நிலையே எனக்கு சந்தோஷமா இருக்கு. மண் வீடு, குடிசை வீட்டிலிருந்து நான் இப்போது இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன், இதுவே எனக்கு வாழ்க்கையின் உச்சபட்ச சந்தோஷம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டிய மிக முக்கியமான விஷயம், இப்படி அவர் செய்த அந்த நேர்மையான செயலுக்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பத்மாவை வரவழைத்து அவருக்கு சான்றிதழ் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் கொடுத்திருக்கிறார் என்றால் இதுதான் தமிழ்நாட்டின் சிறப்பு என்பதை இப்போது உலகமே பேசிக்கொண்டிருக்கிறது.
எளிய பெண்மணி, வறுமையின் வாய்ப்பட்டிருக்கக்கூடிய பெண்மணி. ஆனாலும் அவருக்கு மற்றவர்கள் சொத்தின் மீது ஆசை இல்லை, மற்றவர்கள் பொருளின் மீது ஆசை இல்லை, மற்றவர்கள் நகையின் மீது ஆசை இல்லை என்கின்ற அந்த அறம் தமிழ்நாட்டின் நிலத்துக்கானது என்பதை இன்றைக்கு உலகமே பேசிக் கொண்டிருக்கிறது என்றால், இப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக சமீபத்தில் காலை உணவு திட்டத்தையும் ஆரம்பித்தார். அவங்க காலையில 5 மணிக்கே கிளம்பி வந்துருவாங்க. எதையுமே சாப்பிட்டிருக்க முடியாது. அவர்கள் வயிறார உண்ண வேண்டும் என்பதற்காக தூய்மை பணியாளர்களுக்காக அமர்ந்து சாப்பிடுவதற்கான இடங்கள், அவர்கள் சுட சுட சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஹாட் பேக்கில் வந்து சேருகின்ற அந்த உணவு, ஆரோக்கியமான உணவு, சுத்தமான உணவு, சுகாதாரமான உணவு என்று தூய்மை பணியாளர்களின் வாழ்க்கையிலும் ஒளிவிளக்கு ஏற்றி இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் என்பதை மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய சூழலில் தூய்மை பணியாளர்களை இவ்வளவு தூரம் வாழ்க்கையில் உயர்த்தி இருப்பது நம்முடைய திராவிட மாடல் அரசு மட்டும்தான் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.